ஹலோ மீன்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐமியல் பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது தான் வெல்லிங் மேரேஜ் வித் மாமாவோட ஜிமனோடைய எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது போட்டு மாதக்கணக்கில் ஆச்சு, கிட்டத்தட்ட 3 மாதம் ஆயிடுச்சு. நடுவில் நான் 1 மாதம் போடவே இல்லை. ஸோ ஐம் சாரி ஃபார் தேட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம கடன் இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே, லைஃப்பில் ஹாப்பி என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஓகே. அண்ட் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் எப்போயாவது எனக்கு டைம் கிடைச்சா நான் லைவ் வர்றதை பற்றி இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டாவில் தான் கொடுப்பேன், யூடியூப்லேயும் கொடுப்பேன். ஸோ நான் போன வாரம் லைவ் வரலான்னு நினச்சேன், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் வர முடியலை. என்னோடய பர்த்டே அன்றைக்கி வரலான்னு பார்த்தேன், பட் என்னால் முடியல. ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா லெட்ஸ் ஹாவ் அ லைவ். ஓகே ஓகே. ஸோ திஸ் இஸ் அ பார்ட் 19. ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போம். எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கோம். நீங்கள் வந்துட்டு பொண்ணை வந்துட்டு மாப்பிள்ளை ரூமுக்கு அனுப்பி வச்சுட்டு வந்திருப்பீங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜிம்மனை பற்றி அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிம்மனை பற்றி அட் த சேம் டைம் வியை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கு வியை பற்றி பேசிக்கோங்கடி, என் புருஷன் ஜிம்மனை பற்றி எதுக்குடி பேசிக்கிறீங்க மாதிரி உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். ஸோ வந்துட்டு இருங்கடி, உங்களுக்குடி ஒரு வேலையை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருந்திருப்பீங்கன்னா, நம்ம ரூமுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஜிம்மனுக்கு ஒரு ஹிக்கி மார்க் கொடுத்துருப்பீங்க. ஜிம்மன் கொஞ்ச நேரம் கழிச்சு ரியலைஸே பண்ணுவான் அது ஹிக்கி மார்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் அவங்க மேலே ஒரு பெட்ஷீட்டெல்லாம் அப்படி இப்படி கசிக்கிருப்பா. நீங்கள் விடுவேனான்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்புறம் மூஞ்சி மட்டும் காமிச்சிருப்பீங்க. நீங்கள் இருந்துட்டு வேணாமாங்க ஜிம்மன் விட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அதில் ஒரு லெட்ஸ் கட் தி நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு இருந்துக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே வச்சுட்டு மாமா வேணாம் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பாக முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? ஸோ அப்போ இருந்துட்டு ஜிவன் வந்துட்டு உங்களுக்கு மார்க் தரலாம். நீங்கள் வந்துட்டு மாமா உன் எக்ஸ்5 வரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எக்ஸ்5 அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. ஜிவன் பார்த்துட்டு யாரடி சொல்கிற? அதான் அவள் எக்ஸ்5 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. டக்குன்னு ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜிம்மன் வந்துட்டு உங்கள் மேலேருந்து எந்திரிச்சிட்றான். உங்கள் ஃபேஸில் அப்போது இருந்த அந்த ஹாப்பினஸ் டக்குன்னு போயிடுச்சு. நீங்கள் இருந்துட்டு என்னாச்சு, ஏன் மாமா எழுந்துச்சி போகுது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஜிம்மன் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாக போயிட்டு பால்கனி பக்கம் நிற்கிறான். நீங்கள் இருந்துட்டு தப்பு பண்ணிட்டோமோ, அதே இப்போ அந்த விஷயத்த மறக்க முடியாமல் இருந்துச்சுல்ல, ஏன் மைண்ட் இப்படி இருக்கேன், பாவம் மாமா அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுச்சு. ஆனால் ஸோ மன்னிப்பு கேட்டுரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் போயிட்டு மாமா 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 என்ன என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்குப்போ. அம்மா என்னாச்சுன்னு சொல்ல. ஒன்றும் இல்லைங்கிறல, போய் தூங்குப்போ. கேட்குறலம்மா, ஒன்றும் இல்லைங்கிறல. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ரூம் விட்டு வெளியே போயிடுறான். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு வச்சுச்சோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களும் வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுவீங்க. ஸோ ஜிம்மன் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பேசணும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாகிட்டு படுத்துடுறீங்க. ஸோ ஜிம்மனுக்கும் வந்துட்டு அந்த மேரேஜ் அப்போ நடந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வருது. ஸோ அவனும் அப்படியே வந்துட்டு அதை யோசிச்சுட்டு அவனுக்கும் ஒரு மாதிரி சேட் ஆகுது. அவனும் அழுதுடுறான். அழுதுறதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ மார்னிங் பார்க்குறீங்க ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் இல்லை. ஸோ ஜிம்மன் வந்துட்டு மொட்டை மாடியிலே படுத்துருந்துருப்பான். அவனும் உங்கள் பக்கத்தில் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு கீழே போகிறீங்க. கீழே போயிட்டு உங்கள் அம்மா பாட்டி உங்கள் பெரியம்மா சித்தி எல்லோரும் கூடயும் சேர்ந்துட்டு நீங்களும் வேலை செய்கிறீங்க கிச்சனில். அப்போ உங்கள் பாட்டி வந்துட்டு என்ன ஆச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? ஒன்றும் இல்லை பாட்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அட என்னாச்சுன்னு சொல்லுமா, எதாவது வேணுமா? இல்லை பாட்டி, ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன். அப்போ உங்கள் பெரியம்மா வந்துட்டு என்ன வேணாச்சு? இல்லை மாமா, நான் நல்லா தான் இருக்கேன். நேற்று வேலையாக இருந்துச்சுல்ல, லேட்டாக தான் தூங்கணும்ல, அதனால் வேணால் ஒரு மாதிரி இருப்பேன். ஓ சரி
சரி வயன், நீ போயிட்டு அந்த அர்ஜுனை போயிட்டு எழுப்பி விட்டு வா, ஓகே? சரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அர்ஜுனையும் அவங்களே எழுப்பலான்னு சொல்லிட்டு போவீங்களா. ஸோ நீங்கள் கதை தட்டுறீங்க, அவங்களும் வந்துட்டு வராங்களா. ஸோ வந்துட்டு சொல்லு சொல்லுவாயன், குளிச்சுட்டு கீழே வாடா, இன்னும் அங்கேயே இருப்ப, இன்னுமா முடியல, எச்சி அண்ணன்ட்டு பேசுகிற மாதிரியே பேசுகிற, எச்சி வாடா அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு எல்லாருமே வராங்க. ஸோ மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் விருந்து வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி விருந்து தான் ரெடி பண்ணியிருப்பீங்க. எல்லாருக்குமே சேர்ந்து நீங்கள் வைக்கிறீங்க. நீங்கள் மட்டும் ஜிம்முனும் எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க, எல்லா ஆம்பளைங்களும் உட்காந்துட்ருக்காங்க. எல்லாருக்குமே நீங்கள்லாம் பரிமாறிட்டுருக்கீங்க, நீங்களும் வைக்கிறீங்க. ஜிம்முனும் வந்துட்டு கொஞ்சமாக தான் சாப்பிட்றான். ஸோ அப்போ உங்கள் அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்? ஒன்றும் இல்லைக்கா, கொஞ்சம் டயர்ட், அவ்வளோதான். டயர்டாக இருந்தால் இப்படி இருக்க மாட்டியே, எனக்கே என் தம்பி பற்றி தெரியாதா? ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறல்லக்கா அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அதுக்கு ஏன்டா கடிக்கிற, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. அப்படியே அன்றைக்கி டே ஃபுல்லாக போயிருக்கும். நீங்கள் ஜிம்முன்ட்ட போய் பேசலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜிம்முன் இருந்துட்டு வேலைன்ட்டு ஓடிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அன்றைக்கி நைட்டாக இருக்கும். ஜிம்முன்னு அதே மாதிரி பால்கனியில் நிற்கிறான். நீங்கள் போயிட்டு, மாமா ஜிமன் மாமா என்னை பாரேன். என்ன வயன், சொல்லு. சாரி. எதுக்கு? என்னால் தானே நீ இப்போ சோகமாக இருக்க. சாரி மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான். என் மாமா பற்றி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? உனக்கு நான் தான் ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமாம்மா. என்னை மன்னிச்சிரு, ஏதோ விளையாட்டுக்கு சொல்ல போய் தான் அது வேணையாக முடிஞ்சிருச்சு. மன்னிச்சிருமாம்மா, ப்ளீஸ் மாமா, மன்னிச்சிறேன். ஒன்றும் இல்லை வயன், உன் மேலே எந்த தப்புமே இல்லை, போ. மாமா ப்ளீஸ் மாமா, என் மன்னிச்சிறேன் ப்ளீஸ். என்னை பார்த்து பேச, எனக்கு சரியாக கூட சாப்பிடல, என்னை பாரேன் ப்ளீஸ். ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறேன்ல. அப்போ நீங்கள் டப்புன்னு ஜிம்முனை பிடிச்சி லிப் லாக் பண்ணுறீங்க. ரொம்ப பொறுமையான பேஷனேட்டான ஒரு கேஸ். நீங்கள் அப்படியே பண்ணிட்டு எடுத்துகிட்டு, சாரி, இனிமேல் இன்னொரு தடவை என் வேலை அப்படி வரவே வராது. சாரி மாமா. என்னோட ஒரே ஒரு ஒய்ஃப் நீ மட்டும்தான்டி. எக்ஸ் ஒய்ஃப்னு இது சொல்லிட்டல. மாமா சாரி மாமா. ஜிவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அழாத மாமா ப்ளீஸ். சாரி மாமா, மன்னிச்சிரு மாமா, ப்ளீஸ் மன்னிச்சிரு. சரி விடு. சரி, உனக்கு நார்மலாக மூட நான் ஒன்று சொல்லட்டா? என்ன சொல்ல போகிற? இன்னைக்கு வேணா, இன்னைக்கு என்ன வெளியே போகலாமா? இன்னைக்கு வேணா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒன்று வேணாம் போ. இல்லை, நான் முழு மனசோட தான் சொல்கிறேன். ஆக்சுவலி நேற்று ஸ்டார்ட் ஆகும்னு நினச்சேன். நான் என்னால் ஒரு நல்ல நாள் போயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? சின்ன பொண்டி நீ பொடி. நீ சின்ன பொண்ணெல்லாம் இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும் சரியா? நான் எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாம் பார்த்துருக்கியா? சி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நானெல்லாம் படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் சரியா? உனக்கு இதெல்லாம் புக்கில் இருக்குது? ஆமாம் இருக்குது. இப்போ என்ன, வர முடியுமா முடியாதா? என்னடி மிரட்டுற? அப்படி தான் மிரட்டுவேன். வர முடியுமா முடியாதா? வேணும்னா வா,
வேணான்னா போடா அப்படிங்கிற மாதிரி வரீங்களா? போடாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக போவீங்க. ஜிம்முன்னு உங்களோட முந்தானே பிடிச்சி இழுத்து பேக் ஹக் பண்ணுறாங்கன்னா இப்போ மட்டும் சார் இப்படி ஹக் பண்ணீங்க? அதோடைய பொண்டாட்டி என் பொண்டாட்டி தான் சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது சின்ன குழந்தைல பிஞ்சிலே பழுத்தவன். அடைச்சி இப்படியே பேசுவேன். ஆமாம் பொண்டாட்டி தானே, எப்படினாலும் பேசலாம்ல. உனக்கு எப்படி தோணுதோ அப்படியெல்லாம் பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அப்புறமா என்ன, லைஃபு தான், லைட் ஆஃபு தான், ட்ரெஸ் அவுட்டு தான். ஸோ அப்படியே வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கோங்க உங்களோட விஷுக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக ஹார்ஷாக போகாமல் 2 பேரோட லவ்வோடு சேர்த்து அந்த ஒரு நைட் போயிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் அப்படியே எந்திரிக்கிறீங்க. ஸோ எந்திரிச்சிட்டு உங்கள் அம்மா தான் கதவை தட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம ஜிம்முன்னு போய் எந்திரிச்சிட்டு என்னக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான்னா, ஸோ வந்துட்டு டவல் கட்டியிருப்பான். என்னடா டவல் மட்டும் கட்டியிருக்க, என்னாச்சு 2 பேரும் இன்னும் வரல, மணி 7:30, ஒயின்னு 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாளே, என்னாச்சு உடம்பு சரியில்லை அவளுக்கு? அக்கா அக்கா உள்ளெல்லாம் வராத, உடம்புலாம் சரியில்லை, நல்லா தான் இருக்கா, கொஞ்சம் டயர்டில் தூங்கிட்டோம், வேற ஒன்றும் இல்லை, நாங்கள் வரோம், நீ போ போ வந்துடுவீங்களா? இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா சொல்லு, நான் நகரை நான் பார்க்குறேன். அக்கா இதெல்லாம் இல்லைக்கா, போக்காதக்கா போக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னா, என்னடா என் பிள்ளைய என்ன பார்க்க விட மாட்டேங்கிறேன்னா ஒருடா அப்படிங்கிற மாதிரி அவங்க டக்குன்னு ஒரு மாதிரி ஃபோர்ஸில் தள்ளி விட்டு வராங்களா. ஜிம்னு பேக்கில் வந்துடுறான்னா பார்த்தாங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கீழே கலைஞ்சு கிடக்குது. நீங்கள் பெட்ஷீட் கவர் பண்ணி தான் படுத்துருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு என்னடா சும்மா என்னையும் பொண்ணை பார்க்க விடாம. சரி ஜிமன் 2 பேரும் சீக்கிரம் கிளம்பி வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்களா. அவங்களுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஐயையோ இதுக்கு தான் நம்ம தம்பி நம்மளை வெளியே நிற்க வச்சானா அந்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஸோ அவங்க அப்படியே வெளியே வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போ உங்கள் பாட்டி கரெக்டாக வராங்க. என்னாச்சு வயன் தங்கத்துக்கு இன்னும் வயன் இறங்கி வராமல் இருக்கா, என்னாச்சு உடம்பு சரியில்லை பிள்ளைக்கு இன்னும் தூங்கிட்டு இருக்காளா அப்படிங்கிற மாதிரி வராங்க. அப்போ உங்கள் அம்மா கிட்ட அம்மா 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 அவளுக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா சரியா, நீ போய் உன் பேத்திக்கு கொஞ்சம் கஷாயம் ரெடி பண்ணப்போ. ஐயோ என் ஒயின் தங்கத்துக்கு உடம்பு சரியில்லையா? ஐயோ அம்மா உடம்பெல்லாம் அவளுக்கு நல்லா தான் இருக்குது, அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கா, அவளை தான் வேற ஒன்றும் இல்லை போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. ஐயோ என்னடி அம்மா சொன்னால் புரிஞ்சுக்கோமா போமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. என்னடி எதுக்குடி என்னை இப்படி தள்ளுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் போகிறாங்க. ஜிம்மினும் ஐயோ அக்கா முன்னாடி அசிங்கமாக போச்சே அந்த மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி தேய்ச்சிட்டு நிற்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு என்னாச்சு மாமா? யார்? உங்கள் அம்மா தாண்டி. ஏன் உன் அக்கான்னு சொன்னால் குறைஞ்சிருக்கியா? சரி எங்கள் அக்கா தான். என்னவா? இன்னும் வரலையே, தான் உனக்கு உடம்பு சரியில்லையோன்னு பார்க்க வந்தாங்க. மணி என்ன? ஐயோ மணி 7:45 வச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. என்ன வலிக்குதா? வலிக்குது மாமா. நேற்று மாமாவோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே, சி வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா. சரி சீக்கிரம் குளிச்சுட்டு கிளப்போ. உங்கள் அம்மாவும் உங்கள் ஆயாவும் இல்லைன்னா பத்திர கல்யாட்டம் ஆடிடுவாங்க என்கிட்ட. ஓ அவங்களுக்கு இந்த விஷயம் தான் தெரியாதுல்ல, அப்புறம் என்ன, அதான் சரி சமாளிச்சுக்கலாமாம்மா. அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்டி. என்ன தெரியுமா? எப்படி? உங்கள் அம்மா வந்து உள்ளே பார்த்துருச்சுடி. எப்போ? நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி தாண்டி. தள்ளத்தில் எங்கள் அக்கா ஒரு ஆர்வக்கோளாறு மண்டை, நான் சொல்கிறது புரிஞ்சுக்காது எப்பயும். ஐயோ என்ன மாமா சொல்கிற, இப்போ நான் எப்படி மாமா கீழே போவேன், எங்கள் அம்மாவை நான் எப்படி மாமா ஃபேஸ் பண்ணுவேன்? அடியே நான் எங்கள் அக்காவை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன், நீ உங்கள் அம்மாவை பற்றி பேசிகிட்டு இருக்க படி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. மாமா சரி போய் குளிச்சிட்டா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ வந்துட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஜிம்மன் டக்குன்னு உள்ளாரானே. என்ன மறுபடியும் எங்கள் அம்மா வந்துடுச்சா? இல்லை அப்புறம் அது நம்ம 2 பேரும் ஒன்றா குளிக்கலாமா? அதெல்லாம் முடியாது, வெளியே போ. என்னடி நேற்று தான் எல்லாத்தையும் பார்த்துட்டல, அப்புறம் என்ன? பார்த்தாலும் திருப்பி காட்ட முடியாது, இது 1 டைம் ஷோ ஓகே. அடிப்பாவி அப்போ இதுக்கப்புறம் கிடையாதா?
ச்சீ போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியே ஜிம்மில் துரத்தி விட்டுடுறீங்க. ஸோ துரத்தி விட்டு நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வரீங்களா. ஸோ ஒரு டவல் மட்டும்தான் கட்டிட்டு வரீங்க. அப்படியே வெட்டாரோட ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே வரீங்க. ஜிம்முன்னு அப்படியே பார்க்குறான். அப்படியே கல்ப் பண்ணிட்டு பார்த்துட்ருக்கானு அவங்கள. அந்த சன்லைட்டுக்கும் அதுக்கும் செம்மையாக இருக்குது. ஜன்னல்லையே வர சன்லைட்டுக்கும் அதுக்கும் உங்கள் பாடி அப்படியே ஜொலிக்குது. ஜிம்முன்னு அப்படியே பார்த்துட்டு பா எப்படிருக்கா எங்கள் அக்கா மக சாமி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு வயன் என்ன மேம எப்படி இவ்வளோ அழகாக இருக்க அடிச்சி போயிட்டப்போ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அப்போ வந்து ஜிம்மின் ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறானே. என்ன நேற்று நான் கொடுத்தது அங்கே இருக்கு பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா கண்ட இடத்துல இங்கே கொடுத்து வச்சுருக்கான். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஈச்சி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் சாரியெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு அதுமாதிரி ஜிம்முன்னு குளிச்சு வந்திருப்பான். அவனும் வந்துட்டு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு 2 பேரும் இப்படி கீழே வந்திருப்பீங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா அர்ஜுன் வந்துட்டு நம்ம ஜிம்மின் கிட்ட பிடிச்சிக்கிட்டு என்னம்மாம்மா புதுமண தம்பதிகள் நாங்களே சீக்கிரம் வந்துட்டோம், நீங்கள் இப்போ தான் வரீங்க. நேற்று சார் லேட்டாக தானே வந்தீங்க, அதே மாதிரி தான் மூடிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரா. என்ன மாமா ஒரு மச்சாங்கிட்ட பேசுகிற பேச்சா இது, அதே தான் நானும் கேட்குறேன். வேணாம் மாமனே ஒரு மாமன்கிட்ட பேசுகிற பேச்சாடா இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. பார்த்துட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது புரியுதா, பப்ளிக் பிளேஸ், என் பொண்டாட்டி வேறு பக்கத்தில் உட்காந்துருக்கா, நீ இப்படிலாம் என்ன பேசணும்னு அனுப்பினா எப்படி என்ன மதிப்பா, இப்போயா உன்னை மதிக்க மாட்டா போடா அப்படிங்கிற மாதிரி ஜிம்முன்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் வராரா. ஸோ இந்த பக்கம் உங்கள் அம்மா வந்துட்டு பார்த்துட்டு வயன் இந்தா அப்படிங்கன்னு கொடுக்குறாங்களா. என்னம்மா இது கஷாயம், காஃபியை கேட்டால் கஷாயத்தை கொடுக்குற, என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிறாங்களா. நேற்று நடந்துச்சுல அம்மா குடி, கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், காலெலாம் வலிக்குதா. ஐயோ அம்மா என்னமோ பொண்ணுக்கிட்ட பேசுகிற பேச்சாம இது, பொண்ணுக்கிட்ட தாண்டி பேசுவாங்க, வேறு யார்கிட்ட பேசுவாங்க சொல்லு, குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் போயிட்டு குடிச்சிட்ருக்கீங்களா. அப்போது வந்துட்டு உங்களோட கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா. அவங்கள பார்த்துட்டு என்ன வயன் உனக்கு மட்டும் எது ஸ்பெஷலாக இருக்குது, என்னது விஷம் குடிக்கிறியா, வேணாம் நீ குடிச்சிக்கோ, மூடிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அதை குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த பக்கம் ஜிம்முன்னு அவங்க அண்ணா அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த விஷயம் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்படியே வந்து போயிட்டுருக்கும்போது அதுக்கப்புறமா எல்லாருமே தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஓகே அந்த மாதிரி எல்லாருமே சொன்னதுக்கப்புறமா தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்காகவே எல்லாருமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் வீட்டில் கோவிலில் இந்த 2 இடத்துல தான் வந்துட்டு எல்லா ஃபங்க்ஷனுமே நீங்கள் நடத்துவீங்க உங்களோட ஃபேமிலி. ஸோ வந்துட்டு கோவிலில் தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு ஓகேன்னு சொல்லிட்டு வீடு டெக்கரேஷன் பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்களா. ஸோ அப்போ வந்துட்டு அந்த பொண்ணுங்க வந்துட்டு ஜிம்முனை செம்மையாக சைட் அடிக்கிறாளுங்க. ஜிம்மன் வேறு வேர்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 2 பட்டன்லாம் கழட்டி விட்ருப்பாரு. ஸோ அப்படி அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் எப்படி இருக்கான் பாரு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட தானே இருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் தெரியுதா, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே வேலை செய்கிற மாதிரி போயிட்டு என் புருஷனை பற்றியா பேசுகிறீங்க, இப்போ பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு மாமா என்னம்மா வேர்க்குது தொடச்சிக்கோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட முந்தானியை வச்செல்லாம் தொடச்சி விட்டுட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஜிம்மில் இருந்துட்டு என்னடி பண்ணுற விடு, அது வேர்த்துட்டு தானே இருக்கும் வேலை செஞ்சா விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பரவாயில்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமனே ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுட்ருக்கேன், என்ன ஷோ காமிச்சிட்ருக்கேன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்களா. என்னடி இப்போ தான் பாசமாக பேசுகிற மாதிரி பேசினேன், அதெல்லாம் அப்படி தாண்டா பேசுவேன், ஷர்ட் பண்ணது கழட்டுற எனக்கு மட்டும் காட்ட வேண்டியது ஊரில் இருக்க எல்லாருக்கும் காமிச்சிட்ருக்கியா, எல்லா சிரிக்கும் கண்ணும் ஓ மேலே தான் இருக்குது, மரியாதை ஷர்ட் பண்ண போட்டு வேலை செய், இல்லை நீ ஒன்று தீக்கிலிக்கோன்னா மூடிட்டு போய் உட்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா ஆமாம் அப்படி தான், அப்போ இது மட்டும் என்னடி அப்படின்னு உங்கள் இடுப்பில் பிடிச்சி கிள்றான் மாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு பார்த்துட்டு அப்போ இது மட்டும் என்ன, இது ஊரில் இருக்கவங்களா ஷோ போட்டு காமிச்சிட்ருக்கேன் என்ன, அது எப்படி இறங்குனுச்சுன்னு எனக்கு தெரியாது, அதே மாதிரி எப்படி ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கும் தெரியாது மாமா. சரி 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 பொண்டாட்டி நீ ஏற்றிக்கோ நான் மறைச்சிக்கிறேன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஸோ இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பொண்ணுங்க உட்காந்து பார்த்துட்ருக்கோம். அப்போ இருந்துட்டு
என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அதே விஷயத்த நம்ம சாரும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு இப்படி எரிஞ்சிட்டு. ஓகே, தட் மீன்ஸ் இதோட இந்த பாட்டு நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேங்க. பாய்.